இனிய வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிராஷ் கோர்ஸ்க்கான டே 1ல் இருக்கோங்க. நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோக்களை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், மோர் தென் இனஃப். இது வந்து நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருவேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி குரூப் 1க்கு, குரூப் 2 குரூப் 4க்கு 3 கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி உள்ளே போய் பார்த்தாலே போதும். ஓகேவா? ஓகேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டே 1ல் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தோட மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள். அதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கும். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுதாங்க வந்து தமிழகத்தோட மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இப்போது ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு வந்து பணப்புழக்கம், பொருளாதாரம் மட்டுமே முக்கியம் கிடையாதுங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, அப்புறம் ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, மனிதர்களோட சந்தோஷம் ஒரு நாட்டில் மனிதர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க முதற்கொண்டு இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒன் ஆஃப் தி இண்டெக்ஸ் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஷார்ட்கட்டில் ஹெச்டிஐன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 1920 வந்து கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்தியாக்காரரில் ஒருத்தரும் பாகிஸ்தான்காரரில் ஒருத்தரும் கலந்து 2 பேரும் கலந்து வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து மஹபூப் உவாக். ஓகேங்களா? ஸோ மஹபூப் உவாக்கு, இன்னொருத்தர் வந்து அமர்த்தியார் சென். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். இதை கண்டிப்பாக மஹபூப் அமர்த்தியார் சென் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ இந்த குறியீடுகள் இதெல்லாமே வச்சு இப்போ ஹெச்டி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்குது. இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி ரேங்க் லிஸ்ட் விடுவாங்கள்ல. இது வந்து நார்வே வந்து ஃபஸ்ட்டில் இருக்குப்பா, அப்புறம் சுவிட்சர்லாந்து வந்து செகண்டில் இருக்குப்பா. இந்த ரேங்க் லிஸ்ட் யார் விடுவாங்கன்னா, யுனைடெட் நேஷன் யுஎன்டிபி. ஓகேங்களா? ஸோ யுஎன்டிபி தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டோட. யுஎன்டிபி ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க இல்லையா, அது எதன் அடிப்படையில் விடுவாங்கன்னா, அந்த இப்போ ஒரு ரேங்க் லிஸ்ட்டு நம்பர் 1 வந்திருக்கிறான், அதுக்கு என்னென்னலாம் வந்து குறியீடுகள் இருந்திருக்கணும், என்னென்னலாம் வந்து அதுக்கூட குவாலிட்டிஸ் இருந்துக்கணும்னா, ஆயுட்காலம். இப்போ இந்தியாவோட ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 67லேருந்து 70ங்க. அதுவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70 அபோவ். ஸோ எப்போவுமே ஆயுட்காலம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த ஆயுட்காலம் பொறுத்தும் அவங்க ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. இரண்டாவது வந்து கல்வி. ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளோ கல்வி வந்து கற்றுருக்காங்க. ஸோ நாலேஜ். ஓகேங்களா? ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, பீகார் தான் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அதே போல் தனிநபர் வருமானம். இது அதாவது ஜிஎன்பி எல்லாம் தெரியலைங்களா உங்களுக்கு? ஜிடிபி, ஜிஎன்பி எல்லாம், அதாவது ஒரு நாட்டோட வருமானம் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் ஒரு தனிநபர் வருமானம். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பணக்காரங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத விட, இப்போது பணக்காரங்க மட்டும் பணம் வச்சுருந்தா போதுமா? ஒரு ஏரியாவில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 5 பேர் மட்டும் பணக்காரங்க இருந்தால் போதுமா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ தனிநபர் வருமானமும் முக்கியம். ஓகே, இதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஃபின்லாண்டு, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நார்வே இதெல்லாம் சின்ன நாடுகள் தான். பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. தனிநபர் வருமானம் இங்கே அதிகமாக இருக்குதுங்கிறனால தான். ஸோ ஆயுட்காலம்னு சொன்னாங்கனாலே நம்ம ஜப்பான் தான். ஆயுட்காலம்னா நம்ம ஜப்பான் தான் அதிகமாக இருக்கும். 85 ஆவரேஜ் 85னா அப்போ பார்த்துக்கோங்க. 2017 ஒரு தரவரிசை விட்டுருக்காங்க, பொசிஷன். அதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு நம்பர் 1 வந்து யார் இருக்குன்னா நார்வே இருக்குது, இரண்டாவது ஸ்விஸ் இருக்குது, மூன்றாவது வந்து ஆஸ்திரேலியா இருக்குது. இப்போ ரேங்க் லிஸ்ட்டுன்னு எடுத்தோடனே நம்ம வந்து மதிப்பெண் கொடுப்பாங்க இல்லையா, 1லேருந்து 200ன்னு சொல்லி. இது 150 எல்லாம் கிடையாது. இதில் மொத்த மதிப்பெண்ணே 1 தான். 0லேருந்து 1 தான். இதுவே அதிகங்கிறாங்க. அப்போ நார்வேவோட பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.953. சுவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.944. ஆஸ்திரேலியான்னு பார்த்தீங்கன்னா 0.939. ஓகே, ஸோ நார்வேக்கும் சுவிஸுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 11. ஓகே, ஸோ எவ்வளோ சார் இருக்குது? ஸோ மொத்தம் வந்து 11 இருக்குது. அதே போல் சுவிஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இருக்குது. ஸோ 11, 5 அவ்வளோதான். ஓகே,
ஓகேங்க. இப்போது வந்து இந்தியாவோட பொசிஷன் நம்ம பார்க்கலாம். 0.640 ஓகேங்களா. இந்தியாவோட பொசிஷன் 0.640. நம்ம பார்த்தோம் நார்வேங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 சம்திங் ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா இருந்துச்சு. இந்தியாவோட பொசிஷன் 0.640. இப்போ ஒன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருந்துச்சு இல்லையா. பாருங்கள் 0.953, 0.944, 0.939. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒன்று இருக்குது. ஸோ கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்கங்க. இப்போ நார்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.954 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 0.800 to 1 வந்து மிக அதிகம். பாருங்க 0.550 வந்து குறைந்த ஹெச்டி, லோ ஹெச்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். 0.550 to 0.69 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மிதமான ஹெச்டிஐ. அதே போல் 0.700 to 0.799 பார்த்தீங்கன்னா அதிகம், ஸோ ஹையஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் 0.800 to 1 பார்த்தீங்கன்னா மிக அதிகம், ஸோ மோஸ்ட் ஹை, மிக அதிகம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நார்வே வந்து 0.954 வருதுன்னா அப்போஸ் இது வந்து 4வது கேட்டகரிலாம் வரும், மிக அதிகத்தில் வரும். இப்போ வந்து இந்தியாங்கிறது பார்த்திங்கன்னா 0.640 தான் இருக்குது. ஸோ 640 அப்படிங்கிறப்போ மிதமான ஹெச்டிஐ தான், ரொம்ப பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இந்தியா. இதில் கேட்டகரிஸில் 0.640 தான் இருக்குது. பட் ஆனால் இந்த 0.640 நம்ம வந்து அதிக ஹெச்டிஐ இல்லை மிக அதிகமில் வரணும்னா கண்டிப்பாக நம்மளோட தனிநபர் வருமானங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா. பட் ஆனால் இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் கூட ஒரு 0.7 வரும்னு நினச்சேன், பட்டு கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஹெச்டியோட ரேங்க் லிஸ்ட்டுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அதோட ரேங்க் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட கம்பேரிசன், இப்போ நாடுகளை பற்றி பார்த்தோம், சர்வதேச நாடுகளை பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம வந்து பார்க்கலாம் ஹெச்டி. ஸோ கேரளாவில் தான் வந்து அதிகமாக இருக்குது, 0.784. அதுக்கப்புறம் சண்டிங்கிறது என்னதுங்க, பஞ்சாபோட கேபிட்டல், 0.774. இப்போ கேரளான்னு பார்த்தீங்கன்னா 0.784. அப்போ மிக அதிகம் அப்படின்னா 0.800க்கு மேலே, 0.800 to 1. அப்போ அதிகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.700 to 0.799. ஓகேங்க. இதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 0.550 ஞாபகம் வச்சுக்கிறீங்களா. ஸோ 0.550, ஸோ 0.550 to 0.699. அந்த 700க்கு 1 கம்மி, அதே போல் 800க்கு 1 கம்மி 0.799. ஈஸி தானே இதெல்லாமே. ஓகே, ஸோ கேரளான்னு பார்த்தீங்கன்னா 0.784, சண்டிகர்னு பார்த்தீங்கன்னா 0.774, ஒரு 10 கம்மி. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எல்லாமே 10 கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸோ கேரளா, சண்டிகர், கோவா, ஓகே 3 இருக்குதா. அப்போது நீங்கள் கேரளா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.784. ஒரு 10 குறைச்சிங்கன்னா 0.774. அதுலேயும் ஒரு 10 குறைச்சிங்கன்னா 0.764. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க விஷயமே. ஸோ நோட்ஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் தமிழ்நாடோட பொசிஷன்னு பார்த்தீங்கன்னா 11 தான், 0.708. ஓகேங்களா. 0.78 அதிகம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அதிக கேட்டகரியில் வருது. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, அதாவது தமிழ்நாடு 11th பொசிஷனில் தான் இருக்குது ஓகேங்களா. பட் இருந்தாலும் இதுவும் அதிகம் தான் இருக்குது. கேரளா டாப் 1 தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதிகம், அதுவுமே வந்து அதிகங்கிற அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹெச்டி இதில் தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா வித்தியாசம். பீகார் லாஸ்ட்டு, படிப்புலேயும் லாஸ்ட்டு, இதுலேயும் லாஸ்ட்டு, 0.566. ஓகே, 2016 அறிக்கைப்படி இந்தியா வந்து 134வது பொசிஷனில் இருக்குதுச்சு. 134வது பொசிஷனில் இருக்குதுங்க. ரொம்ப அதிகம். ஆனால் எப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 100 கீழே வரணும், அதுக்கப்புறம் 50 கீழே வரணும், அப்புறம் 20 கீழே வரணும், அப்புறம் 10 கீழே வரணும், அப்புறம் 3 கீழே வரணும். அப்போ தான் நம்பர் 1ல் வரும். நாம் நார்வே மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்தியாவோட ஹெச்டிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2008க்கும் 2018க்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் 4 வருடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2008 அப்புறம் 2010, ஃபஸ்ட்டு 2 வருஷம் கழித்து ஹெச்டிஐ மெஷர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 4 வருஷம் கழிச்சு, அதாவது 2014. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது 2008 வந்து 0.467,
2018 0.640. நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் இது 2 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஏன்னா இதுதான் கேட்குறான். அப்போ 2008 0.467, 2018 0.640, ஓகேங்களா, 640. ஸோ 2010 பார்த்தீங்கன்னா 0.519, 2014 பார்த்தீங்கன்னா 0.586. இதில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுங்களா? 2010 14 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 500 கேட்டரில் தான் வருது. 519, 586, ஓகேங்களா. 10 வந்து 519ங்க, 2014 586ங்க. 2008 பார்த்தீங்கன்னா 0.467, 2018 0.640, 467 640. ஓகே, அந்த 46 அப்படியே நீங்கள் அப்படியே உல்டாக போட்டிங்கன்னா 64 வந்துடும், அவ்வளோதான். 467 640. 2018 தான் ரெக்கார்டு எடுத்துக்கிறாங்க, 2021 எடுக்கல. எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடு HDI கம்பேரிசன் போட்டிருக்காங்க. 95 வந்து 0.507ங்க. எப்போவுமே இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்களா இல்லை கம்பேரிசன் பண்ணிட்டாங்களா, ஒன்று ஒன்றா மனப்பாடம் பண்ண தேவையே கிடையாது. ஸ்டார்டிங்கு பாருங்கள், எண்டிங்கு பாருங்கள், பக்காவாக இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியாவோட இது பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கவே இல்லை, பட் நம்ம டக்குன்னு சொல்லலாம். நம்ம இப்போ இந்தியா வந்து 2008 எவ்வளோ இருந்துச்சு, 2018 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ 46, 0.46, 0.467னா 2018 0.640, அவ்வளோதான். அதே போல் இங்கே டிஎன் பார்த்தீங்கன்னா 1995 0.507னா அந்த 705 போட்டுவாங்க. அந்த 705க்கு பதிலாக 8, அவ்வளோதான். இப்படி தான் படிக்கணும். ஸோ 1995 0.507னா இப்போ 2018 கணக்குப்படி 0.708, ஓகேங்களா. இப்போ 2000 பார்த்தீங்கன்னா 0.546, 2005 பார்த்தீங்கன்னா 0.605. கிட்டத்தட்ட எல்லாமே 1-2 தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கலாம், நம்ம 600 ரவுண்டாக போட்டுடலாமா சார் நம்ம டிஸ்கிரிப்ட் எழுதும்போது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இருக்கிறதே நம்ம பாயிண்ட்ஸ் வந்து 0லேருந்து 1 தானே இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ 95 பாருங்கள், 95 507ங்க, ஓகேங்களா. 2018 708ங்க, அவ்வளோதாங்க. 2000 0.506, 2005 605, 2010 0.655, 2015 697, 2018 0.708. இப்போ ஒரு ட்ரிக்கு சொல்லட்டுமா? டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் வந்து நம்ம சப்போஸ் நம்ம இதை பற்றி நம்ம எழுத நேரிட்டுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் அது மட்டும் எழுதுனா கூட உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் தப்பாக 2005, 2010, 2015 தப்பாக எழுதுறதுக்கு பதிலாக, ஏன்னா எப்படியும் வந்து 5 வருஷத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க தமிழ்நாட்டிலே பொறுத்தளவு 5 வருஷம் தான் எடுப்பாங்க. அதுதான் இது, 5 வருஷம் தான் எடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் தப்பாக எழுதுறதுக்கு 95ம் 2018 கரெக்டாக ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கரெக்டாக எழுதினா கூட ரொம்ப சந்தோஷம், ஓகேங்களா. ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் டே 1க்கான இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.